ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். இந்த வீடியோல நாம கேமராவில் பதிவாகிய நம்மள எல்லாம் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் உள்ளாக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஆறுகள்ல மீன்கள் அதிகமா இருக்கிற பகுதி வழியா விசைப்படகு ஒண்ணு போகும்போது திடீர்னு அங்கிருந்த எல்லா மீன்களும் தண்ணீருக்கு மேல துள்ளி குதிக்குது. அதுல சில மீன்கள் அந்த படகுக்குள்ளேயே வந்து விழுகுது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படகுல இருந்து வர மோட்டாரோட சத்தம் தான். அந்த போட்டோட மோட்டாரோட அதிர்வலைகளை உணரும் போது தங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய வேட்டைக்கார மீன் சாப்பிட வரதா நினைச்சுக்கிட்டு இந்த மீன்கள் இந்த மாதிரி தண்ணீருக்கு மேல துள்ளி குதிக்குது. இங்க காட்டுக்கு நடுவுல ஒரு தீ உருண்டை மிதந்து வந்து அங்க ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த கார் மேல மோதி அந்த கார் பயங்கரமா தீப்பிடிக்குது. எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்னு யாராலையும் விவரிக்க முடியல. பால் லைட்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல மின்னலானது உருண்டை வடிவத்துல பால் போன்ற அமைப்புல டிராவல் பண்ணும். ஆனா இங்க எதிர்பாராத விதமா தீயானது பால் போன்ற ஷேப்ல காத்துல மிதந்து வருது. கடலுக்கு நடுவுல இரவு நேரத்துல மீன் பிடிக்க போன ஒரு மீனவரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அங்க இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஆலங்கட்டி மலையானது பெய்யுது. அந்த ஆலங்கட்டி மலையோட தாக்கத்தை அவரு தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. அந்த ஆலங்கட்டி மலையோட வேகமும் அந்த ஆலங்கட்டிகளோட சைஸும் பெருசாதான் இருந்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஆலங்கட்டி மலைன்னு தான் தோணுது. பயோலூமினன்ஸ் காடுகளை இயற்கையோட ஒரு அற்புதமான படைப்பினே சொல்லலாம். இந்த மாதிரி காடுகள் உலகின் பல பகுதிகளில் இருக்கு. நம்ம இந்தியாலையும் இந்த மாதிரி பயோலூமினன்ஸ் காடுகள் இருக்கு. காடுகள் மட்டும் இல்ல, மின்மினி பூச்சிகள், பூஞ்சைகள், காளான்கள், புழுக்கள் மற்றும் தவளைகள் போன்ற பல உயிரினங்கள்ல இந்த மாதிரி ஒளி வெளியிடக்கூடிய இன வகைகளும் இருக்கு. அந்த உயிரினங்களோட உடல்ல இருக்கிற சில கெமிக்கல் ரியாக்ஷன்னால இந்த ஒளியானது அவைகளோட உடல்ல உற்பத்தி ஆகுது. இதை பார்க்கும்போது ரொம்பவுமே அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா ஒண்ணு நகர்ந்து போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்ல. அவைகள் மரவட்டை ரயில் பூச்சின்னு அழைக்கப்படுற மிலபிட்ஸ் தான். ஆபத்து காலங்கள்ல அவைகள் தனியா போகாது. இந்த மாதிரி கூட்டமா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அதத்தான் ஒருத்தர் தன்னோட கேமரால படம் பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க. இங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கண்டிப்பா அதை பார்க்கும்போது அங்க ஏதோ மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு வருதுன்னு நம்மனால உணர முடியுது. அந்த ஆபத்து என்னங்கறத நீங்களே பாருங்க. இது ஒரு மலைப்பாதையா இருந்ததால அந்த மலையில இருந்து ஒரு மிகப்பெரிய பாறையானது உருண்டு நேரா கீழே வருது. எல்லாரும் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பைக்ல இருந்த இந்த மனிதர் அந்த பைக்கை அங்கேயே விட்டுட்டு நல்ல வேலையா அந்த இடத்துல இருந்து ஓடி போறாரு. இல்லனா அந்த பைக்கோட சேர்ந்து அவரும் அந்த பாறைக்கடியில நசுங்கி போயிருப்பாரு. இங்க ஒரு எரிமலை பயங்கரமா வெடித்து சிதறுது. அது வெடித்து சிதறக்கூடிய முதல் காட்சிய சில பேர் தூரமா இருந்து படம் பிடிக்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்துல அந்த எரிமலை வெடிச்சு சிதறக்கூடிய அந்த காட்சி பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்குது. இந்த நிகழ்வு கனடா நாட்டில் நடந்திருக்கு. அங்கிருந்த கோல்டு ஸ்ட்ரீம் ரிவர் திடீர்னு மர்மமான முறையில பச்சை நிறமா மாறிடுது. பலரும் இதுல யாரோ ஆபத்தான கெமிக்கல்ஸ கலந்து விட்டதா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல பாதி மட்டும் தான் உண்மை. சீவர் லீக் மற்றும் சட்டவிரோதமான பைப் இணைப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவக்கூடிய புளோரசன்ட் ட்ரேசிங் டை தவறுதலா இந்த ஆத்துல அதிக அளவுல கலந்திருக்குது. ஆனா இது ஆபத்தான கெமிக்கல் கிடையாது. இந்த கெமிக்கலால ஆத்துல இருக்கிற மீன்களுக்கோ இல்ல மற்ற உயிரினங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்ல. இந்த ஆறானது 2 நாட்கள்ல மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு. இந்த படகானது கடலுக்கு அடியில நீண்ட ஆண்டுகள் இருந்ததால கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கூஸ் பிரானிகல்ஸோட ஒரு உறைவிடமாகவே இந்த போட் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்களே பாருங்க, இந்த படகு முழுவதுமே அந்த கூஸ் பிரானிகல்ஸ் நிறைஞ்சிருக்குது. இந்த கெனால் இருக்கிற நீரோட மேற்பரப்பு மட்டும் உறைந்து காணப்பட்டிருக்கு. அப்ப அங்க ஏற்பட்ட சிறிய அலைகளால மேற்பரப்புல இருந்த அந்த ஐஸ் ஆனது உடையுது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஏதோ கண்ணாடி துண்டுகள் உடையற மாதிரி அற்புதமா இருக்குது.
இத பாக்குறதுக்கு ஏதோ மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு ஏரி முழுவதுமா உறைந்து போயிருக்குது. இந்த ஏரி கசகஸ்தான் நாட்டுல அமைஞ்சிருக்கு. அந்த நாட்டுல பனிகாலத்துல ஏற்பட்ட மிக மோசமான தட்பவெப்ப நிலையால இந்த ஏரி முழுவதும் உறைஞ்சு போயிருக்குது. அதுவும் சிறிய சிறிய ஐஸ் பால் போன்ற அமைப்போட அந்த ஏரியோட மேல்பரப்பானது உறைந்து போய் காணப்பட்டிருக்கு. இது ரொம்பவுமே அரிதிலும் அரிதான ஒரு இயற்கை நிகழ்வா பார்க்கப்படுது. நார்வேல இருக்கிற சால்ட் ஸ்ட்ராமன் ஜலசந்தி 2 கடல்களை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஜலசந்தியா இருக்கு. 2 கடல்களுக்கு நடுவுல இருக்கிறதால இங்க அலையோட வேகமும் நீரோட்டமும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதன் காரணமாக இங்க பெரிய பெரிய வேர்ல்பூல், அதாவது நீர் சுழல்கள் அடிக்கடி உருவாகும். இதோட விட்டம் 10 மீட்டரை விட மிக பெருசா இருக்கும். இந்த நீரோட்டம் மற்றும் நீர் சுழல்களை பார்க்கறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வராங்க. அதுலயும் சிலர் போட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த நீர் சுழல் உருவாகிற இடத்துக்கே போய் பார்க்கறாங்க. இந்த நிகழ்வு ஸ்வீடன்ல நடந்திருக்கு. இந்த இயற்கை நிகழ்வை நார்தர்ன் லைட்ஸ் இல்லனா ஆரோரா போரியாலிஸ்னு அழைப்பாங்க. பூமியோட மின்காந்த விசையில ஏற்படுற மாற்றத்தால கிளவுட்ல இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ் கொலைட் ஆகி இந்த மாதிரி நிறத்தை ஏற்படுத்தும். இது பூமியோட வடக்கு பகுதியில மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அரிய இயற்கை நிகழ்வா இருக்குது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இயற்கையிலேயே நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா, இல்லனா இது ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோவா? உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க தண்ணீர் குறைவா இருக்கிற ஒரு பகுதியில 2 பேர் படகுல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய சிங்க் ஹோல் ஒன்னு உருவாகுது. அங்க தண்ணீர் ரொம்ப குறைவா இருந்திருக்கு, ஆழமும் கம்மியா தான் இருந்திருக்கு. அங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த சிங்க் ஹோல் அந்த போட்டை அப்படியே உள்ள இழுக்குது. அது மட்டும் இல்ல, சுத்தி இருந்த மீதமுள்ள நீரும் அது கூடவே சேரும் அந்த சிங்க் ஹோல்குள்ள போயிட்டு இருந்திருக்குது. இதனால அந்த சிங்க் ஹோல் இந்த படகையும் உள்ள இழுக்க தொடங்குது. அந்த படகுல இருந்த 2 நபர்களால அதிலிருந்து வெளியும் வர முடியல. ரொம்ப நேரம் அந்த படகுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா அங்க கிரெயினை கொண்டு வந்து படகுல இருந்த 2 பேரையும் பத்திரமா மீட்கிறாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வை ஐஸ் சுனாமின்னு அழைப்பாங்க. பனிக்காலங்கள்ல சில நாடுகள்ல ஏரிகள், ஆறுகள், ஏன் சில சமயங்கள்ல கடலோட மேற்பரப்பும் கூட உறைந்து காணப்படும். உறைந்து போன அந்த கடல் பகுதியில ஏற்படுற அலைகள் அந்த ஐஸை உடைச்சு அதை ஒரு ஐஸ் சுனாமியாகவே மாத்திருது. இந்த நிகழ்வு பிரேசில் நாட்டில் நடந்திருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய கருப்பு நிற மேகக்கூட்டமானது உருவாகுது. அது வானத்திலிருந்து தரை வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதியையும் முழுவதுமா மூடுது. இதனால அங்க பகல் பொழுதானது ஒரு சில வினாடிகள்லயே முழுவதுமா இரவு நேரம் மாதிரி மாறிடுது. மழைக்காலங்கள்ல வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் போது அதுல ரோடுகள் பயங்கர சேதத்துக்கு உள்ளாகும். இது பல நாடுகள்லயும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஆனா இதோட ஆபத்தை உணராம பலரும் அந்த ரோட்டோட விளிம்புல நின்னு அதை பார்த்துட்டு இருக்கிறதும் அதை வீடியோ எடுக்கிறதும் ஒரு சரியான முடிவா இருக்காது. திடீர்னு அந்த ரோட்ல மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு சாலை உள்வாங்கினா அங்கிருந்த எல்லாருமே இறந்து போயிருவாங்க. நார்த் இந்தியால ஒரு வயல்ல திடீர்னு மிகப்பெரிய நுரை போன்ற அமைப்பு வந்திருக்கு. அத ரொம்பவே ஆச்சரியமா அந்த பகுதி மக்கள் போய் பாக்குறாங்க. அத சில பேர் வீடியோவும் எடுக்கிறாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல தொழிற்சாலைகளோட ரசாயனம் கலக்கிறதால ஏற்பட்ட நுரை காத்துல அடிச்சிட்டு வரப்பட்டிருக்கு. அந்த நுரையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நுரையா மாறி இந்த வயல்வெளியை வந்தடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இயற்கை நடத்திய சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.